டிஎம்கேனுடைய டைப் ஆஃப் மென்டாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி அள்ளி வீசுற ஒரு குற்றச்சாட்டை போட்டுறது. அது தப்பு என்று தெரியும். நீ ப்ரூவ் பண்ணு. பர்டன் ஆஃப் ப்ரூவ் வாண்ட் இருக்கு. நீ ப்ரூவ் பண்ணு. ஆனால் ஒரு விஷயத்தில் நான் சிவாவை பாராட்டுறேன். ஏன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் தேசிய தலைவர்கள் உருவானார்கள் என்கின்ற சரித்திரத்தை அந்த சோகால்டு திராவிட வாயால், சோகால்டு ஆன்டி நேஷனல் வாயால், சோகால்டு தமிழ் தேசியம் மட்டும் பேசி இந்திய ஒற்றுமையை குலைக்கின்ற வாயால் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நீதிபதி இம்பீச்மெண்ட் நடக்கவே நடக்காது. அவருடைய ஜாதி பெயரை சொல்லுவது அநியாயம். அவரை ஒரு இயக்கத்துக்கு மட்டும் சொந்தக்காரனாக மாற்றுவது அதை விட அநியாயம். இவங்களுடைய இயக்கத்திலையும், கம்யூனிஸ்ட் இயக்கத்திலையும், காங்கிரஸ் இயக்கத்திலையும் இதுக்கு முன்னால நீதிபதி ஆகியிருக்கிறார்கள் என்ற உண்மையை மறைப்பது அநியாயம். தமிழ்நாடு பீகார் இல்லை, தமிழ்நாடு பீகார் இல்லை, தமிழ்நாடு பீகார் இல்லை. ஏன் இந்த பயம்? வாயில பயம், கையில பயம், உடம்புல பயம், உதறல் தெரியுது. தமிழ்நாடு பீகார் இல்லைன்னு சொல்லுவதன் மூலமாக பீகாருடைய மிகப்பெரிய வெற்றியை பற்றி உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஆட்டம் இருக்குன்னு தெரியுதா இல்லையா? ஆனால் இந்த நேயர்களுக்கு சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த உண்மையை சொல்லுகிறேன். எங்களுடைய மையக்குழு கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்து அதில் வந்தார். பேசு தமிழா பேசிய நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்மளுடைய அரங்கத்திற்கு பாஜகவினுடைய மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர் வந்திருக்காரு. அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா சார். இப்போ ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷனுக்காக சபாநாயகரை பார்த்திருக்காங்க. லோக்சபா சபாநாயகர் நம்முடைய இண்டி கூட்டணி கட்சிகள் சார்பாக திமுக அவங்க மட்டும் கொடுக்காம இண்டி கூட்டணி இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போய் சபாநாயகரை பார்த்திருக்காங்க. ஒரு தீர்ப்பை வைத்துக்கொண்டு இவ்வாறு ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்து விட்டார் என்பதற்காகவே இம்பீச்மெண்ட் சாத்தியமா? கொடுத்தது TR பாலு, போனது இண்டி கூட்டணி. சமாஜ்வாதி கட்சியினுடைய யாதவ்லாம் இருக்கார், முன்னால் இருக்கார், முதலமைச்சருடைய பையன்லாம் இருக்காங்க, சீனியர் மோஸ்ட் எம்பிஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் அவங்க 2/3 மெஜாரிட்டி கிடையாது, தோற்று போகணும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் தீர்ப்பு கொடுத்தது இம்பீச்மெண்ட்டில் வராதுன்னு தெரியும். இந்த ரெண்டும் தெரிஞ்சு ஏன் கொடுக்குறாங்க? ஒரு விஷயத்தை தப்பாக கையாண்டுட்டாங்க. திருப்பரங்குன்றத்தில் மலை மேலே கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு தடுத்து நிறுத்திட்டாங்க. அன்னைய தேதியில் அவங்க பண்ணது சரி. ஏன் பண்ணது சரின்னா, வெள்ளத்தில் மூழ்கி இருந்த மெட்ராஸினுடைய இஷ்யூஸை மக்கள் எல்லாம் 4000 கோடின்னு போட்டு அவங்கள வாட்டின உடனே தப்பிக்கிறதுக்கு வேற ஒரு இஷ்யூக்கு போவாங்க, நேரேட்டிவ் செட்டிங் மாற்றுவாங்க. அன்றைக்கி பண்ணிட்டாங்க. திருப்பரங்குன்றத்தை கண்ணில் காமிச்சு அதை மாற்றிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அலைவாக கொண்டாடணுமே. தீர்ப்புகள் தமிழ்நாடு அரசாங்கம் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அவமதித்தது தவறு. அது உயர்நீதிமன்றத்தை அவமதித்த குற்றம். இதில் எல்லாம் சிக்கிட்டாங்க. சிக்கின உடனே அதை அடுத்த ஸ்டேஜ் இன்னொரு நேரேட்டிவ் செட்டிங். இதை தெரியல தப்பிக்கிறது எப்படி? அதனால உடனே பார்லிமெண்ட்டில் கோஷம். பார்லிமெண்ட்டில் வெறும் கோஷம் போட்டால் அர்த்தம் 19 நாள் தான் நடக்கும், 15 நாள் நடக்க போகுது. அதை மறுபடியும் ஒரு டைவர்ஷன், உடனே இம்பீச்மெண்ட். ஸோ தொடர்ந்து தப்பு மேலே பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அவங்களுடைய டைப் ஆஃப் டிஎம்கேனுடைய டைப் ஆஃப் மென்டாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி அள்ளி வீசுற ஒரு குற்றச்சாட்டை போட்டுறது. அது தப்பு என்று தெரிந்து நீ ப்ரூவ் பண்ணு. பர்டன் ஆஃப் ப்ரூவ் வாண்ட் இருக்கு. நீ ப்ரூவ் பண்ணு. இல்லை, ரொம்ப நாளாக அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி. இப்போ ராகுல் காந்தி பேசின பல விஷயங்களை பாருங்களேன். சாதாரண திமுக மேடை பேச்சாளர் பேசுகிற மாதிரி பண்ணுறாங்க. பார்லிமெண்ட்டினுடைய தரம் பயங்கரமாக தாழ்ந்து போச்சு. அந்த கரூரினுடைய ஜோதிமணி அந்த அம்மா பேசு SIR பற்றி. SIRனுடைய அந்த BLOலாம் வீட்டில் எல்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்களே டாக்குமெண்ட் வாங்கிட்டு போகிறாங்க. நல்லா தெரியுது. அது ரொம்ப எசென்ஷியலுங்கிறது தெரியுது. அதை ஸ்டாலின்லேருந்து எல்லாரும் இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. என்ன நேரேட்டிவ் செட்டிங்? சரக்கே கிடைக்காம அலையிறாங்க. பேசுவதற்கு பொருள் இல்லை, தலைப்பில்லை. அதாவது எங்கேயோ அடித்து கொண்டு செல்லப்படுகிறார்கள். பாவம், அவமானகரமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. ஸோ இது தோல்விதான் அடைவார்கள் என்று தெரிந்து செய்வதற்கான காரணம் இது மடைமாற்று அரசியல் நீங்கள் சொல்லிங்க. ஆனால் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும்போது மற்ற ஜஸ்டிஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களை பயமுறுத்தும் வேலையை திமுக செய்கிறது. நாளைக்கு நீ எனக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு எதிராக இப்படிதான் நாங்கள் செய்வோம் என்று மிரட்டி பார்க்கிறதா திமுக? அது ஒரு ஆங்கிள். அந்த ஆங்கிளையும் நம்ம புறந்தள்ளி விட முடியாது. காரணம், எதிர்காலத்தில் இன்னும் 20 ஆண்டு காலத்துக்கு NDA தான் ஆளப்போகிறது. இது ஆஸ் ஆன் டேட் மத்தியில். எஸ், ஆஸ் ஆன் டேட். ஏன்னா ஆஸ் ஆன் டேட் ஆல்டர்னேட்டிவ் லீடர் இல்லை.
கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் நமக்கு ராகுல் காந்தி. அவர் பார்லிமெண்ட்டில் வளர்றது, இன்டர்நேஷ்னலில் வளர்றது, எழுதி கொடுத்தாலும் வளர்றது, அதன் மூலமாக ப்ரூவ்டு மோடிக்கு ஆல்டர்னேட்டே இல்லைங்கிறது அந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அதனால ஒன்றுமே முடியாது என்பதால் எப்போதுமே இந்த மிரட்டலை தன்னுடைய ஆயுதமாக வைத்திருக்கிற திமுக தன்னை மறந்து, தன்னை அறியாமல், தனக்கு எதிர்காலம் இல்லை, தன்னால் முடியாது என்று தெரிந்தும் கூட பழக்க தோஷத்தில் மிரட்டுகிறார். இப்போ RSS நீதிபதி என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுவது, பாராளுமன்றத்துக்குள்ளேயே திமுகனுடைய அவ்வளவு மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் RSS நீதிபதி என்று சொல்வது, இது நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிப்பது கிடையாது, நீதிபதிக்கு உள்ளர்த்தம் கற்பிப்பது. நிச்சயமாக கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஸோ பாஜக தரப்புல ஏதாவது அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா மத்திய அரசாங்கமோ, இல்ல பாஜக தரப்புல கண்டெம்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ நேற்றைய மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கண்டெம்ப்டில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த கமிஷனர் ஆஃப் போலீஸு, இஓ ஆஃப் திருப்பரங்குன்றம், கலெக்டர், ஒண்டர்ஃபுல்லான அந்த டாக்குமெண்ட் நீங்கள் பார்த்தா தெரியும். அதாவது பின் பாயிண்டடாக இருக்குது, தப்பிக்கவே முடியாது. இந்த லேபிலெல்லாம் தவளைய எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, எல்லா காலையும் குத்தி அப்படியே உயிரோடு சிரமப்படும். அதே மாதிரி இவர்கள் பின் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். பாவம் ஷாக் அப்சர்வர்ஸ் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட். அதனால் இந்த ஷாக் அப்சர்வருக்கெல்லாம் என்ன கதி நடக்குமோ அது நடக்கும். அதனால் அந்த மாதிரி அதே மாதிரி மதுரை உயர்நீதிமன்றம் எப்படி இவங்களை பின் பண்ணி இவர்கள் எந்த நிமிஷமும் தண்டனைக்கு உள்ளாக போகிறார்கள் என்ற நிலையை உருவாக்குதோ, அதே மாதிரி பாஜக ஒரு குற்றவாளிக்கு அல்லது ஹேபிச்சுவல் அஃபண்டருக்கு ஒரு குற்றத்தை அப்படி சுண்டி விடுறது ஈஸி. ஏன்னா அவன் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவான், நம்ம தான் அது இல்லைன்னு சொல்லணும். அந்த மாதிரி இப்போ திமுக சொல்லி அதை பொறுப்பான நம்ம அவர்களை மறுபடியும் இந்த தமிழ்நாட்டில் எப்படி உயர்நீதிமன்றம் பின் பண்ணிச்சோ, மத்தியில் திமுக எதிராக அவர்களை நம்ம பின் பண்ண போகிறோம். பின் பண்ண போகிறப்ப எவ்வளவோ கேஸில், எவ்வளோ மேடையிலே வாயாடுபவர்கள், பத்திரிகையில குற்றங்களை அள்ளி வீசுபவர்கள், தவறு என்று தெரிந்த பிறகும் பேசுபவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். தண்டிக்கப்படும் போது, கோர்ட்டுக்கு இழுக்கிற போது எப்படி அவங்க பயந்தாங்குழிகள், வெறும் வாய்ச்சவடால் மட்டும் உள்ளவர்களை நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். 2 தடவை கோர்ட்டுக்கு நடந்து போன உடனே உயிர் போயிடும். இப்ப நடக்க போகிறார்கள். ஆனால் நடக்க போவது இவங்க உள்ள போறது. நீங்க பார்லிமெண்ட் டெக்கோரம் போயிருச்சு அப்படின்னு சொன்னீங்க. திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேர்த்திக்கு அவையில நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இன்னும் மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் பார்லிமெண்ட்ல என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, தமிழ்நாட்டுல பாருங்க, இப்போ சோகால்டு வடநாட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸனுடைய பெயர்கள் எங்களுடைய சாலைகளுக்கு வச்சிருக்கோம், காந்தி சாலை, நேதாஜி சாலை எல்லாம் வச்சிருக்கோம். ஆனா வட இந்தியாவில் பாரதியார் சாலை இருக்கா அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். அவர் நான் சொன்னேன் ஏற்கனவே, குற்றச்சாட்டை சுமத்துவது எளிது, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு வருது. அதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஏற்கனவே இவர்கள் முட்டாள்கள், இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூட சொல்லுகிறேன். ஏன்னா இதற்கு பதில் வரப்போகிறது, இவர்களுடைய முகத்தரு கழிக்கிற போது இவங்க அவமானப்பட போகிறார்கள் என்று தெரிந்தும் குற்றச்சாட்டு வைக்கிறது. பாரதியார் சாலைகள் வட மாநிலத்தில் வைக்கப்படவே இல்லை என்று அவங்க நிரூபிக்க முடியுமா? மும்பையிலும் டெல்லியிலும் அவருக்கு பேர் சாலை இல்லை என்று சொல்ல முடியுமா? கல்கத்தாவிலே அவருடைய புகழ் பாடப்படுகிறது பல்கலைக்கழகங்கள் இல்லை என்று சொல்ல முடியுமா? பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில பாரதியார் இருக்கை அமைச்சிருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியுமா? NCCR, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இதுல எல்லாம் 180 நாடுகள்ல இந்தியாவுடைய பல்வேறு தலைவர்களுடைய புத்தகங்கள் அச்சிடப்பட்டு அவர்கள் புகழ் பேசப்படுகிறது. அதில் பாரதியாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய V.O. சிதம்பரம் பிள்ளையிலிருந்து பல்வேறு தியாகிகள் இல்லை என்று இவர்களால் மறுக்க முடியுமா? அல்லது இருக்கிறது என்பது தெரியாமல் இருக்கிறார்களே. அதனால போற போக்குல ஒரு நமுத்த பட்டாசு வெடியை போட்டு போயிருது. ஆனா எதிர்த்தாப்புல அணுகுண்டு மேல விழ போறது தெரியாமல் செய்வது, இது திமுக வழக்கம். ஆனால் ஒரு விஷயத்துல நான் சிவாவை பாராட்டுறேன். ஏன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் தேசிய தலைவர்கள் உருவானார்கள் என்கின்ற சரித்திரத்தை அந்த சோகால்டு திராவிட வாயால, சோகால்டு அன்டி நேஷனல் வாயால, சோகால்டு தமிழ் தேசியம் மட்டும் பேசி இந்திய ஒற்றுமையை குலைக்கின்ற வாயால ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். திமுக என்ன பண்ணும்னா, தெரியாமல் பல நேரம் வளருவாங்க. வந்தே மாதரம்னுடைய 150வது ஆண்டுல தமிழ்நாட்டை பற்றி, அதனுடைய தேசியத்தை பற்றி, தெய்வீகத்தை பற்றி திமுகவுடைய சிவா பேசியது இந்தியாவினுடைய அன்னை இவர்கள் வாயிலாக புகழ்ந்து உண்மையை ஒத்துக்கொள்ள வைத்திருக்கிறார் என்று பாராட்டத்தக்க விஷயம். அல்ல அவருடைய காலத்துல அவங்க செய்யலைங்கிறது ஒரு கொஸ்டினா போட்டோம்னா ஒத்துக்க முடியாதவங்க.
சிவா அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பத்தி திமுகனுடைய அந்த எக்கோசிஸ்டம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த ராஜ்யசபாவினுடைய சபாநாயகராக சரியா செயல்படலையா. அதுக்கு காரணம் என்னன்னா, தீரன் சின்னமணி அவர்கள் குறித்து திருச்சி சிவா பேசும்போது உங்களுடைய பகுதியை சேர்ந்தவர் தான், உங்களுக்கு நல்லா தெரியும் என்று சொன்னபோது அவர் சிபி ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லுவாருன்னா, எல்லாருக்கும் பொதுவானவர் தான், நீங்க வந்து கொங்கு மண்டலம்னு சுருக்கிறாதீங்க அப்படின்ட்டு சொல்லுவாரு. அவர் அதுக்கு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை பேசுவது சபாநாயகருக்கு அழகில்லை அப்படின்ட்டு குற்றம் சாட்டுறாங்க சார். அங்கே அதாவது சினிமாவில் வசனம் பேசுவாங்கல்ல, உங்களுக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னின்னு. அதே மாதிரி ஒரு சபாநாயகராக இதுவரை அங்கே இருந்தவர்கள் அரசியல்வாதியாக இருந்து வந்தவர்கள் அல்ல. இதுக்கு முன்னால் இருந்து வந்த மாதிரியெல்லாம் இவர் டே டு டே அரசியலில் இருந்தவர், அரசியல் முழுவதுமாக தெரிந்தவர், அரசியல் பேசுகின்ற திமுகவுடைய அரசியலையும் புரிந்தவர். ரிபட்டல் கொடுக்குறாரு சபாநாயகர் மௌனி. அது வந்து சபாநாயகருடைய வேலை இல்லைன்னு இவங்க சொல்றாங்க. அது சபாநாயகர் வேலை இல்லை என்று சொன்னால், அவ்வளவு பொறுப்புள்ள பாராளுமன்றத்தில் பொறுப்பு இல்லாமல் பொய்யை மட்டுமே சொல்லுவது வந்து முறையா? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் என்ன பேசணுமோ அதை பேசாம ஒரு நீதிபதி இம்பீச்மெண்ட் நடக்கவே நடக்காது. அவருடைய ஜாதி பெயரை சொல்லுவது அநியாயம். அவரை ஒரு இயக்கத்துக்கு மட்டும் சொந்தக்காரனாக மாற்றுவது அதை விட அநியாயம். இவங்களுடைய இயக்கத்திலையும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலையும் காங்கிரஸ் இயக்கத்திலையும் இதுக்கு முன்னால் நீதிபதி ஆகியிருக்கிறார்கள் என்ற உண்மையை மறைப்பது அநியாயம். இப்படி பொறுப்பற்ற முறையில் இவர் பேசுகின்ற போது எதிர்வாதம் வந்தால் தாங்க முடியாமல் அலறுகின்ற ஒப்பாரி. உங்களுடைய பார்வையில சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய செயல்பாடுகள் ராஜ்யசபா ஸ்பீக்கராக, இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் சொன்னது போல நிறைய அரசியல் பாதைகளை கடந்து வந்திருக்கிறார். எனக்கு மிக நெருக்கமான நண்பர். அவருடைய தேர்தல் எல்லாத்தையுமே நான் தான் இன்சார்ஜாக இருந்திருக்கிறேன். அதாவது 99, 98 எல்லாத்துலையும் 98, 99, 2004, 2014, 2019 எல்லாத்துலையும் இன்சார்ஜ் ஆகுது. 2019 மட்டும் அலையன்ஸ்னால அதிமுக இருந்துச்சு. அதனால அவர் வந்து இந்த புள்ளையும் பால் குடிக்குமான்னு முதல் 2 நாள் உட்கார்ந்துருந்தாரு. அதை பார்த்த உடனே இவங்கெல்லாம் இனிமே வாய் மூடி மௌனமா இருப்பாருன்னு நினைச்சாங்க. இந்த புள்ள பாலும் குடிக்கும், கையில் எடுத்து கம்பாலையும் அடிக்கும்ங்கிறது இப்ப காமிக்க ஆரம்பிச்சிருக்காரு. போக போக காமிப்பார். எதிர்பார்க்கல அவங்க. என்ன வேணாலும் கத்துவோம், எப்படி வேணாலும் ரகலை பண்ணுவோம், சபையினுடைய நேரத்தை வீணடிப்போம், உண்மையாக பாஸ் பண்ண வேண்டிய பில்லெல்லாம் பாஸ் பண்ண மாட்டோம், ஆரோக்கியமாக ப்ரொடக்டிவாக விவாதம் நடக்காது, இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சூப்பர் வாத்தியாரை கொண்டாந்து உட்காந்து வச்சுருக்கோம். அந்த வாத்தியாரை கண்டு இந்த மாணவர்கள் மிரளுகிறார்கள். சார், அப்படியே கொஞ்சம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருவோம். தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் தாவேகாவிற்கும் பாஜகவிற்குமான அந்த வார்த்தை போர் பெரிதளவில் இல்லை. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இருந்தது. இப்போ சமீபத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் தாவேகாவுக்கு என்னங்க அரசியல் தெரியும், ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல, டைரக்டா முதலமைச்சர் சீட்ல வந்து உட்காருன்னு சொன்னா எப்படிங்க அப்படிலாம் கேட்டதற்கு தாவேகால இப்போது புதிதாக இணைந்த செங்கோட்டையன் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு. நயினார் நாகேந்திரன் எந்த தொகுதியில போட்டியிட்டாரோ அவரை டெபாசிட் எடுக்க செய்வதான் தாவேகாவுடைய கொள்கை, லட்சியம் எல்லாமே அப்படின்ட்டாரு. இதுக்கு உங்களுடைய பதில்? அதாவது புதுசா போயிருக்காரு. புதுசாக போனவர்கள் விசுவாசத்தை அதிகமாக காமிச்சா தான் நம்புவார்கள். அதனால் இது ஓவர் விசுவாசம். அதனால் அவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. நான் கூட தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கக்கூடாது. ஒரு 9 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், பெரிய அதிமுகவுடைய சரித்திரம், பெரிய பெரிய தலைவரோட வேலை பார்த்தவர், நல்ல முடிவு எடுப்பார்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த உடனே எங்கு போய் சேருகிறீர்களோ அங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் இருந்தால்தான் அங்கே இருக்க முடியும். கரண்ட் கம்பத்தில் ஏறாதுன்னு தொண்டரை பார்த்து சொல்கிறாரு ஒரு தலைவர். ஒரு அரசியல் கட்சியில் கரண்ட் கம்பத்தில் ஏறுற தொண்டன் தான் இருக்காங்க. அவன் ரசிகன், ஆனால் தொண்டன் இல்லை, அவன் இன்னும் ஆகலை. அதனால் கரண்ட் கம்பத்தில் ஏறக்கூடிய கட்சியிலே புதிதாக சேர்ந்தால் இந்த மாதிரி சவடால்களையும் சவால்களையும் தான் அவரால் விட முடியும். அது அவருடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கான போர். அதை செஞ்சால் தான் அவர் அங்கே இருக்க முடியும். பரிதாபப்படுகிறேன். மாநில தலைவராக நயனா நாகேந்திரன் பொறுப்பேற்றது முதல் இரட்டை இலக்கத்துல பாஜக எம்எல்ஏக்களை நாங்கள் வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம் என்பதை அவர் இலக்காக வச்சு செயல்பட்டு இருக்காரு. அதே போன்ற இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கான்பிடண்டா ஏங்க 200க்கு மேல தொகுதிகள் நாங்கள் கைப்பற்றுவோம் என்று ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க. காரணம் இங்க வந்து கூட்டணி இருக்கு, அங்க எப்படியா வந்துடலாம் அப்படின்ட்டு. இன்னுமே வந்து அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் இன்னும் கூட்டணி கட்சிகள் வர வேண்டி இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்? இன்னும் கூட்டணி கட்சிகள் வரும், இன்னும் வலுவான கூட்டணியாக அமையும் என்று எப்போ எதிர்பார்க்கலாம்? நீங்க உங்களுக்கு உங்களுடைய பார்வையாளர்களும் புரிகிற மாதிரி ஒரு லேட்டஸ்ட் விஷயத்தை எடுக்கிறேன். பீகாரினுடைய இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. ஒப்பீனியன் போலாம் நிறைய எழுதினாங்க. 135, 145 எழுதினாங்க. சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்குது.
அதுக்கு பிஜேபியினுடைய மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அது எப்போதுமே செய்யும். அதனால் நான் இது தேர்தல் முடிவுகளை பற்றி ஆச்சரியப்படலை. கொஞ்சம் ஜாஸ்தி வந்திருக்கு, அவ்வளோதான். நீங்க எதிர்பார்க்கலாம் 200 பிரீச் ஆகும்னு எதிர்பார்த்து அது எதிர்பார்க்கல. 150 குறையாம வருவோம், ஜெயிப்போம், உறுதியாக ஆட்சி அமைப்போம். ஓகே. இப்போ அந்த தேர்தலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளும் இந்த மாதிரி ஊடகங்களும் நாமினேஷன் ஃபைலிங்க்கு 4 நாளைக்கு 3 நாள் தான் அலையன்ஸே முடிஞ்சிச்சு. அது வரையிலும் யார் யாரோட செய்வோம் கஸ். உங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமானது, என்ன வேணாலும் எழுதலாம் நீங்கள். அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ 4 நாளைக்கு முன்னால் ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சு. ஃபார்மேஷன் வந்ததுக்கப்புறம் போர் ஆரம்பிச்சாயிடுச்சு. யூகம் செட்டிங் யார் எந்தெந்த இடத்துல நிற்கணுங்கிறது 4 நாளைக்கு முன்னால் தான் ஆச்சு. அதனால் என்ன நடந்தது, எவ்வளோ வேகமாக போச்சுன்னு தெரியும். தமிழ்நாட்டில் அந்த வியூகம் செட்டிங் தான் இப்போ நடக்குது. யார் யார் எங்கே போவாங்க, நீங்கள் ஊகம் செட்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் சந்தோஷமாக நிறைய வியூவர்ஷிப்பை வாங்கிக்கலாம். நாங்கள் பீகாரை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு காரணம் வெயிட் பண்ணுங்கள் நடக்கும். பீகாரை ஊடகங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு இன்னும் சான்சஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீகார் அப்படின்னு நீங்கள் ஒரு முறை மேற்கோள் காட்டும் பொழுது தமிழ்நாடு பீகார் இல்லை, தமிழ்நாடு தனி, தமிழ்நாடு வேற மாதிரி மாநிலம் என்று இன்னைக்கு கூட வைகோ பேசியிருக்காரு. நீங்கள் இந்தியாவே காய்மயம் ஆக்கி விடலாம், ஆனால் தமிழ்நாட்டை ஒருபோதும் ஆக்க முடியாது என்று தமிழ்நாடு வில் ரெசிஸ்ட் அப்படிங்கிறத ஒரு முழக்கமாக வைக்கிறாங்க. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதுதான் திமுகவுடைய முழக்கமாக இருக்க போகிறது. தமிழ்நாடு பீகார் இல்லை, தமிழ்நாடு பீகார் இல்லை, தமிழ்நாடு பீகார் இல்லை. ஏன் இந்த பயம்? வாயில பயம், கையில பயம், உடம்புல பயம், உதறல் தெரியுது. தமிழ்நாடு பீகார் இல்லைன்னு சொல்லுவதன் மூலமாக பீகாருடைய மிகப்பெரிய வெற்றியை பற்றி உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஆட்டம் இருக்குன்னு தெரியுதா இல்லையா? ஆட்டம் இருக்கும். ஏன்னா இவங்க வாய்ச்சொல்லில் வீரர்கள், காசு கொடுத்து ஓட்டுவாங்க. இது 2 தான் பண்றாங்க. கீழே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி நம்ம தெரியுதா சார்? தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலி, எத்தனை ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. அப்படி வாசலில் வரும்போது தெரியும், ஆகா சூரியன் தான் எங்களுடைய கொள்ளுத்தாத்தாலேருந்து இருக்காங்க, அதுக்கு தான் இந்த கையை போட்டு போட்டு பழக்கம் அப்படிம்பாங்க. அவன் போன உடனே உன்னை போட்டு போட்டு மிதிக்கிறேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு வேற பக்கம் போட்டுருவாங்க. இந்த தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டாட்டம். திமுக சாம்ராஜ்யம் சம்பாதித்து வைத்த காசுல பாதி தமிழ் மக்களை அனுபவிக்க போகிறார்கள். அந்த சாம்ராஜ்யம் சாய போகிறது, தமிழ் மக்கள் எழுந்திருக்க போகிறார்கள். அதனால அமித்ஷா அவர்கள் ரொம்ப கான்பிடண்டா சொல்லியிருக்காரு. அதனால வரக்கூடிய ஒப்பாரி தான் பீகார் மாதிரி இருக்க மாட்டான். மேற்கு வங்கம், தமிழ்நாடு 2 மாநிலத்திலுமே என்டிஏ ஆட்சி என்று உறுதியாக சொல்லியிருக்காரு. அதற்கான ஸ்ட்ராட்டஜிலாம் வகுக்க ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அமித்ஷா என்றாலே இங்க பலருக்கும் முதல்ல ஆரம்பிக்குது சார். அமித்ஷா பேரை சொன்னாலே வந்து அமித்ஷாவுடைய வியூகம் மற்ற மாநிலங்களை வேணா எடுபடலாமே தவிர தமிழ்நாட்டில் எடுபடாது என்று சொல்வதன் மூலமாக அவர்களுடைய பயத்தை வெளிப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்களா? குஜராத்தில் ஒரு சமயத்துல காங்கிரஸினுடைய அராஜகம், அந்த ஆட்சி அகற்றணுங்கிறதோட மிகப்பெரிய அராஜகம். அதாவது இந்த அராஜகங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் காங்கிரஸ் அங்கே உருவாச்சு. அத்தனை சூடோ செக்குலரிஸ்ட் அண்டு காங்கிரஸ் சார்பு பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் சூறையாடினார்கள். குஜராத் 8 மேஜர் போர்ட்ஃபோலியோ வச்சிருந்த ஹோம் மினிஸ்டர் முதற்கொண்டு வச்சிருந்த அமித்ஷாவை கைது செய்தார்கள், மாநிலம் கடத்தினார்கள். உத்தரப்பிரதேசத்துல இருந்துட்டு அங்கேருந்து அவர் ரிமோட் கண்ட்ரோல்ல ஒர்க்கிங் அட் ஹோம், அதுலேருந்து குஜராத்தை மீட்டு கொண்டு வந்தார். அதுலேருந்து மறுபடியும் குஜராத் ஜெயிச்சிச்சு. 27-29 ஆண்டுகளாக இப்போ குஜராத்தில் பிஜேபி ஆட்சி நடக்குது. வெளி மாநிலங்களிலிருந்து வேற ஒரு மாநிலத்தில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இதுவரையில தோல்வி என்று இல்லாத அளவில் மறுபடியும் கொண்டு வந்திருக்காரு. மத்திய பிரதேசத்தில் 20 வருஷத்துக்கு மேலே ஆண்டுகிட்டு இருக்கோம். வரிசையாக 19 மாநிலங்கள் 23 என்டிஏ நடந்துகிட்டு இருக்கு. மொத்த எம்எல்ஏக்களை 40% மேலே பாஜக தான் இருக்காங்க, மீதி என்டிஏ கூட்டணி இருக்கு. இவ்வளவு பெரிய வரலாறு படைத்தவர் தமிழ்நாட்டில், அவருக்கு ஒரு பிஸ்கோத். ஆனால் இந்த நேயர்களுக்கு சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த உண்மையை சொல்லுகிறேன். எங்களுடைய மையக்குழு கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்ததில் வந்தார் அமித்ஷாஜி. அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம், ப்ராமிஸ் பண்ண மாட்டார், வீரவசனம் பேச மாட்டார், என்ன நடக்குமோ நடக்க செஞ்சு கொண்டிருக்கிறார் வெளி சொல்ல மாட்டார். நாங்கள் சொன்ன எக்கச்சக்கமான பேச்சுக்களெல்லாம் கெடுத்து கடைசியாக ஒரே வார்த்தை சொன்னார், நான் இன்னும் 3-4 முறை வருவேன், நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரேன், தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமைக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், அதற்கு 6 மாதம் கழிஞ்சு திமுக என்கின்ற கட்சியே இருக்காது. இது வெறும் வாய்ச்சவடால் அல்ல. இப்போ நான் சொன்னதன் மூலமாக நான் ஒரு பெரிய பிஜேபியினுடைய பெரிய லீடர் இல்லை, பெரிய பேச்சாளர் இல்லை, இது பெரிய ரீச் ஆக போகிறது இல்லை. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற திமுகனுடைய தலைமை கொஞ்சம் அதிரத்தான் செய்யும், அஸ்திவாரமே ஆடத்தான் செய்யும், நடக்கத்தான் போகுது. நாம 26 இதே மே மாதம் ஜூன் மாதத்துல பேசுறதுனால பேசி கிரணோட இந்த விஷயத்தை சொல்ல போகிறேன்.
ஸோ ஓகே. ஸோ அட்வான்ஸாக நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் சார். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். நேரில் வந்து பேசுவேன். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.